ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நார்மலாகவே நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். நம்ம கையில் 500 1000 நோட்டுகள் புழங்கிட்டு தான் இருக்கும். 500 1000 இப்போ 2000 நோட்டு புழங்கிட்டு தான் இருக்குது. ஸோ சாதாரண ஒரு பேப்பருக்கு 2000 மதிப்பு இருக்குது. ஆனால் இந்த பேப்பரை அதாவது இந்த பேப்பரை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சிருப்போம். இதை பற்றி நம்ம மற்றவங்ககிட்ட கேட்டு பல்பும் வாங்கியிருப்போம். இருந்தாலும் இந்த விஷயத்தை ஒருத்தர் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கேட்கவும் செஞ்சுருக்காரு. அவர் மத்திய பிரதேச மாநிலத்தோட நீமூச் பகுதியை சேர்ந்த சந்திரசேகர் அப்படின்றவர். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ரிசர்வ் பேங்க்கில் அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி 500 தாள் தயாரிக்க எவ்வளோ ஆகுது, 2000 தாள் தயாரிக்க எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதன்படி அவங்க கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 500 தாள் ஒரு தாளை தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு 3 ரூபா 9 பைசா ஆகுது. அப்புறம் 2000 தாளை அச்சிடுறதுக்கு எங்களுக்கு மொத்தம் 3 ரூபா 54 காசு செலவாகுது அப்படின்னு பதிலளிச்சாங்களாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு நோட்டும் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு. பாருங்கள் நேயர்களே, 3 ரூபாவில் தயாரிக்கிற ஒரு நோட்டோட வேல்யூ 500 அதே மாதிரி 3 ரூபா 54 காசு அதில் தயாரிக்கிற நோட்டோட வேல்யூ 2000 ஸோ தயாரிக்கிறத பார்க்காதீங்க, அதில் அச்சடிச்சிருக்கிற நம்பரை பாருங்கள். நன்றி.